அனைவருக்கும் வணக்கம். இப்ப அரசு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள்ல பார்த்தோம்னா, தற்காப்பு கலை பயிற்சி தொடங்கியிருக்கும். ஸோ, அதுக்கு வந்து தற்காப்பு கலை பயிற்றுனர் வந்து நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ, அவங்க தகவல வந்து எம்இஸ்ல பதிவு பண்ணணும். குரோம்ல போயிட்டு எம்இஸ் வெப்சைட்ல போயிட்டு ஸ்கூலோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. அதுல ஸ்கூல்ன்ற ஆப்ஷன டச் பண்ணுங்க. ஸ்கூல்ன்ற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கிளப்ஸுக்கு கீழ அந்த ஹெட்டிங்ல பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைல்னு இருக்கும். அத டச் பண்ணுங்க. அதுல செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் அப்பாயிண்டட் எஸ் ஆர் நோன்னு இருக்கும். ஸோ, எஸ்ஸ டச் பண்ணுங்க. அதுக்கடுத்து சூஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் டைப். அவங்கள வந்து எதுக்காக அதாவது தற்காப்பு கலை நமக்கு இருக்கு இல்லைங்களா? என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம கராத்தே, ஜூடோ, சிலம்பம், டேக்வுட். ஸோ, இதுல வந்து நம்ம 4ல நம்ம பள்ளியில எந்த இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ, அவங்க கராத்தே மாஸ்டர்னா கராத்தேவ செலக்ட் பண்ணிக்கிறீங்க. சிலம்பம்னா சிலம்பம் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? செலக்ட் பண்ண பிறகு தான் இந்த பேஜ் வரும். இதுல அவங்களுடைய ஆதார் நம்பர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே போடணும். இதுல பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் வந்து அவங்க ஸ்டார் குடுக்கல. எங்கெல்லாம் இந்த ஸ்டார் சிம்பல் இருக்குதோ, அந்த டீட்டெயில் கண்டிப்பா நம்ம ஃபில் பண்ணணும். ஸ்டார் இல்லாத சிம்பல் வந்து ஆப்ஷனல் தான். ஃபில் பண்ணலாம், பண்ணாமலும் விட்டுடலாம். சரிங்களா? ஸோ, அதனால இந்த டீட்டெயில்ஸ் ஆதார்ல அவங்களுடைய நேம் எப்படி இருக்கோ, அத தான் நம்ம இங்க வந்து என்டர் பண்ணணும். ஃபுல் நேம்ல. ஆதார்ல வந்து அவங்க அப்பா பேர் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அத பார்த்து அதே மாரி தான் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ, அப்படி இல்லாம அவங்க நேம மட்டும் போட்டோம் அப்படின்னா, அத அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த மாரி ஆதார் நம்பர் கரெக்ட்டா ஃபில் பண்ணிடுங்க. மெயில் ஐடியுமே வந்து மஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மெயில் ஐடி, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. பிளாக் செலக்ட் பண்ணீங்க. அவங்களுடைய அட்ரஸ் போட்டுருங்க. அவங்களுடைய ஃபோட்டோ வந்து பிடிஎஃபோ இல்ல ஜேபிஜே ஃபார்மேட்லயோ எடுத்து, அதையும் இங்க சூஸ் ஃபைல கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, 10த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். ஏன்னா, நமக்கு வந்து எலிஜிபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால 10த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து 12த், யுஜி, பிஜி இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். வேணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டா குடுத்துருக்காங்க பாருங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இது மஸ்ட். அவங்க வந்து கராத்தேன்னா கராத்தேக்கு சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் தான் சிலம்பம்னா அதுக்கும் சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ, அந்த சர்டிஃபிகேட்ட கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில். ஸோ, இந்த பேங்க் டீட்டெயில ஃபில் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துடணும். ஸோ, இவ்வளவுதான். தேங்க் யூ.